இரண்டாவது அத்தியாயம், மூன்றாவது பகுதி, முதல் மந்திரம். துவேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தம் சைவ அமூர்த்தம் ச மர்த்யம் ச அம்ருதம் ச ஸ்திதம் ச யச்ச சச்ச த்யச்ச. சத்யஸ்ய சத்தியம் என்பது பிரம்மத்திற்குரிய இரகசியமான பெயர் அல்லது லக்ஷணம் என்று கூறப்பட்டது. அந்த சத்யஸ்ய சத்தியம் என்கின்ற இலக்கணத்தினுடைய விளக்கம் இரண்டாவது மூன்றாவது பிராமணம். இதற்கு முன் பார்த்த பிராமணம் சிசு பிராமணம் அல்லது பிராண பிராமணம் என்று அழைக்கப்பட்டது. அதில் பிராணாவை சத்தியம் என்ற பகுதி விளக்கப்பட்டது. பஞ்சபூத சொரூபமாக இருக்கின்ற பிராணன் மித்தியா என்ற கருத்து கூறப்பட்டது. இப்பொழுது மேலும் சத்தியஸ்ய சத்தியம் என்ற இடத்தில் சத்தியஸ்ய என்பதனுடைய விளக்கமும் மீண்டும் சத்தியம் என்பதனுடைய விளக்கமும் கூறி அந்த லட்சணம் முடிவுரை பெறுகின்றது இந்த மூன்றாவது பகுதியில். இந்த பகுதிக்கு மூர்த்த பிராமணம் என்று பெயர் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அனாத்மாவானது மூர்த்தம் அமூர்த்தம் என்று பிரிக்கப்படுகின்றது. அனாத்மா அல்லது திருஷ்யம் எதெல்லாம் அறியப்படுகின்றதோ, எதெல்லாம் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் திருஷ்யம் ஆக இருக்கின்ற அனைத்தும் மூர்த்தம் அமூர்த்தம் என்று பிரிக்கப்படுகின்றது. மூர்த்தம் என்றால் உருவத்தை உடையது, அமூர்த்தம் என்றால் உருவமற்றது. அந்த மூர்த்தம் அமூர்த்தம் அந்த இரண்டும் வேறு கோணத்தில் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. அதிதெய்வ மூர்த்தாமூர்த்தம், அத்தியாத்ம மூர்த்தாமூர்த்தம். அதிதெய்வமான மூர்த்தமும் அமூர்த்தமும், அத்தியாத்மமான மூர்த்தமும் அமூர்த்தமும். அதிதெய்வமான மூர்த்தம் அமூர்த்தம் என்பது பஞ்சபூதங்கள். அதில் ஆகாசமும் வாயுவும் அமூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆகாசத்தையும் வாயுவையும் நாம் பார்க்க முடியாது. பிறகு நெருப்பு, நீர், பூமி, இந்த மூன்றும் மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இது அதிதெய்வம். அத்தியாத்மம் என்று சொன்னால் நம்முடைய ஸ்தூல சரீரம் மூர்த்தம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் அமூர்த்தம். இப்போ இந்த விதத்தில் பிரிக்கப்பட்டு இந்த அனாத்மா அல்லது திருஷ்யம் அனைத்தும் மூர்த்தாமூர்த்தம் என்று கூறி, பிறகுதான் இந்த பகுதியினுடைய இறுதியில் ஆறாவது மந்திரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான லட்சணம் வருகின்றது. நேதி நேதி என்ற பகுதி பலமுறை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டிருப்போம். நேதி நேதி, இது அல்ல இது அல்ல என்ற நிஷேத வாக்கியம், இந்த மூர்த்தாமூர்த்தத்தை நீக்குகின்ற வாக்கியம் அங்கும் வர இருக்கின்றது. பிரம்மத்தை விளக்க நேதி நேதி என்பதும் மிக முக்கியமான லட்சணம் என்று அங்கும் வர இருக்கின்றது. இப்பொழுது நாம் முதல் மந்திரத்தை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். துவே வாவ பிரம்மணோ ரூபே. துவே என்றால் இரண்டு, துவே இரண்டு, வாவ என்றால் இரண்டுதான், ஏவ என்று பொருள், இரண்டுதான். பிரம்மணோ ரூபே, பிரம்மத்தினுடைய ரூபம். பிரம்மத்துக்கு இரண்டு ரூபம்.
பிரம்மத்துக்கு 2 ரூபம். இங்கு ரூபம்ங்கிற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். பிரம்மன் 2 விதத்தில் வெளிப்பட்டுள்ளது. ஒன்று மூர்த்தம், இனி ஒன்று அமூர்த்தம். துவே அப்படிங்கிறது 2. அந்த 2ங்கிறது என்ன? மூர்த்தமும் அமூர்த்தமும். அப்போ பிரம்மன் மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் வெளிப்பட்டுள்ளது. பிரம்மன் தன்னை எப்படி கொண்டு வந்துள்ளது என்றால் மூர்த்தமாக இருக்கின்றது. இது ஒரு பொருள். இப்போ முதல் பொருள் மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு. இரண்டாவது பொருள் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா அறிவிக்கும் கருவி. ஞாபகம் என்று சமஸ்கிருதத்தில் கூறப்படுகின்றது. ஞாபகம் அப்படின்னா இண்டிகேட்டர்னா நமக்கு தெரியும், அது எதையோ இண்டிகேட் பண்ணுது, அதை சுட்டி காட்டுகின்றது. இப்போ இரண்டாவது பொருள் தமிழில் சொல்லணும்னா ரூபே என்றால் சுட்டி காட்டுதல். பிரம்மனை சுட்டி காட்ட 2 நம்மிடம் இருக்கின்றது. அதாவது 2 இண்டிகேட்டர் இருக்கு. பிரம்மனை சுட்டி காட்டுவதற்கு, பிரம்மனை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 இண்டிகேட்டர். இப்போ ரூபம்னா ரூபியதே நியாயத்தே அனேன இது ரூபம், தட் பை விச் வி நோ. நம்ம கையில் ஒரு விரலில் சுட்டி காட்டுவோம், அதனால தான் இது சுட்டி காட்டும் விரல்னு பேர். அப்படி அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அப்படி பிரம்மனை புரிந்து கொள்ள மூர்த்தமும் அமூர்த்தமும் நமக்கு உதவி செய்கின்றது. அது எப்படி என்றால், இந்த மூர்த்தம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மனிடம் நாம் நேரடியாக செல்ல முடியாது. அப்போ என்ன செய்தாக வேண்டும்? எது பிரம்மத்தின் மீது அத்தியாசம் செய்யப்பட்டதோ அதன் துணை கொண்டு தான் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த படைப்பு மூர்த்தம் அமூர்த்தமாக இருக்கின்ற படைப்பு பிரம்மத்தை புரிந்து கொள்ள ஒரு இண்டிகேட்டர், ஒரு மார்க்கமாக அமைந்துள்ளது அல்லது உதவி செய்கின்றது. இப்போ பிரம்மத்துக்கு 2 ரூபம் என்றால் பிரம்மன் 2 ரூபமாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளது, அல்லது 2 ரூபத்தின் மூலம் பிரம்மத்தை அறியலாம். அதுதான் கருத்து. துவேவாவ பிரம்மனோ ரூபே. பிரம்மத்துக்கு பிரம்மன் 2 விதத்தில் தன்னை வெளிப்படுத்தி உள்ளது. அப்படின்னு என்ன? மூர்த்தமும் பிரம்மந்தான், அமூர்த்தமும் பிரம்மந்தான். சில பேர் சொல்வார்கள் ஈஸ்வரனுக்கு உருவம் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் ஈஸ்வரனுக்கு உருவம் இருக்கு. உபனிஷத் என்ன சொல்கின்றது? உருவமும் பகவான் தான், அருவமும் பகவான் தான். உருவமாகவும் உருவமற்றதாகவும் தன்னை வெளிப்படுத்தி உள்ளது. இப்போ ஈஸ்வரன் உருவம்னு சொல்லிட்டா உருவமற்றது ஈஸ்வரன் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஈஸ்வரன் முழுமை அடைஞ்சவர் ஆக மாட்டார். இப்போ ஒருவருடைய கொள்கை ஈஸ்வரனுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவந்தான்னு சொல்லிட்டா அப்போ உருவமாக இருக்கிறது ஈஸ்வரன் அல்லன்னு ஆயிரும். இப்போ ஈஸ்வரனுக்கு அல்லாதது ஒன்று இருந்தால் அந்த ஈஸ்வரனை பூர்ணம்னு சொல்ல முடியாது. இப்போ ஈஸ்வரனுக்கு அல்லாததுங்கிறது உருவம்னு சொல்லிவிட்டால் அந்த ஈஸ்வரன் உருவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். அப்போ அவர் பூர்ணமாக மாட்டார். ஆகவே அந்த ஈஸ்வரன் பூர்ணமாக வேண்டும்னா அவர் மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கின்றார். அது முதல் பொருள். இரண்டாவது பொருள் நம்ம பார்த்தோம், மூர்த்தம் அமூர்த்தம் இந்த 2ம் அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்ள மார்க்கம். ஏன்னா நம்ம சிருஷ்டியை நல்லா விசாரம் பண்ணி இது காரியம்னு புரிந்து கொண்டு இதற்கு காரணமாக இருக்கிறது பிரம்மத்துக்கிட்ட போய் பிறகு காரியம் மித்தியான்னு புரிந்து கொண்டு, காரியம் மித்தியான்னா அந்த பிரம்மனிடம் இருக்கின்ற காரணம்ங்கிற தன்மையும் மித்தியாதான். ஆகவே பிரம்மன் மட்டும்தான் இருக்கின்றதுன்னு இறுதியில் பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ள காரியம் உதவி செய்கின்றது. மித்தியா உலகம் சத்தியமான பிரம்மத்தை புரிந்து கொள்ள உதவி செய்வதனால் அந்த மித்தியா உலகம் 2 விதத்தில் இருக்கிறதுனால 2 இண்டிகேட்டர், 2 விதத்தில் பிரம்மத்தை நாம் அறிய முடிகிறது. இதுதான் முதல் பகுதி. துவே வாவ பிரம்மனோ ரூபே. அந்த 2 என்ன? அடுத்த பகுதி
மூர்த்தம் ச ஏவ அமூர்த்தம் ச, அது மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் உள்ளது. இனி அடுத்த பகுதியெல்லாம் மூர்த்தத்துக்கும் அமூர்த்தத்துக்கும் வேறு சில பெயர்களெல்லாம் இங்கு வருகின்றது. மூர்த்தத்துக்கு வேறு சில பெயர், அமூர்த்தத்துக்கு இனி வேறு சில இலக்கணம். அது என்ன? மர்த்தியம் ச அமிர்தம் ச. அதே தான் விளக்கம். மூர்த்தாமூர்த்தத்துக்கே கொடுக்கின்ற மற்ற லட்சணம் அல்லது மற்ற பெயர்கள். அது என்ன? மர்த்தியம். மர்த்தியம்ங்கிறது மூர்த்தத்துக்கு கொடுக்கின்ற இனியொரு பெயர். இனியொரு பெயர்னு சொல்லலாம், இனியொரு விளக்கம்னு சொல்லலாம், இப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். மூர்த்தத்துக்கு இனியொரு விளக்கம் அல்லது மூர்த்தத்துக்கு இனியொரு பெயர் மர்த்தியம். அப்போ மூர்த்தத்துக்கு கீழே மர்த்தியம். அமூர்த்தம்ங்கிறது என்னன்னு சொல்லலாம்? மூர்த்தம்ங்கிறது மர்த்தியம்னா அமூர்த்தம்ங்கிறது என்ன? மர்த்தியம் ச அமிர்தம் ச. அமிர்தம்ங்கிறது அமூர்த்தம். இப்போ மர்த்தியம் மூர்த்தம், அமூர்த்தம் அமிர்தம். இதனுடைய பொருள் என்ன? மர்த்தியம் என்றால் அழியக்கூடியது, அழியக்கூடியது. மர்த்தியம்னா மரண யோக்கியம், சீக்கிரம் அழிஞ்சிரும்னு அர்த்தம். அமிர்தம் என்றால் பொதுவான பொருள், அழியாததுங்கிறது பொதுவான பொருள். இந்த இடத்தில் நீண்ட காலம் இருப்பது ஆபேக்ஷிக அமிர்தம். ஆபேக்ஷிக அமிர்தம்னா அதிக காலம் இருப்பது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெம்பரரி ஜாப் பர்மனெண்ட் ஜாப்னு சொல்லுவோம். இங்கே பர்மனெண்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஆனால் அது எவ்வளவு நாள்? டெம்பரரினா எப்போ வேணாலும் ஜாப் போயிடலான்னு அர்த்தம். பர்மனெண்ட் ஜாப்னா எவ்வளவு நாள்? எவ்வளவு பர்மனெண்ட்டுங்கிறது 60 வயசு வரைக்குமோ அல்லது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமோ அல்லது நம்ம சாகிற வரைக்குமோ. அதுவும் பர்மனெண்ட்டுங்கிற உண்மையான அர்த்தத்தில் இல்லை, அதிக நாள் அப்படிங்கிற அர்த்தத்தில். அப்படி பர்மனெண்ட் ஜாப்ங்கிறது அதிக காலம் அப்படிங்கிற அர்த்தத்தை போல அமிர்தம்னா அதிக நாள். மூர்த்தத்தை காட்டிலும் அமூர்த்தம் அதிகமாக இருக்கும். அது ஒரு பேர். மர்த்தியம் ச அமிர்தம் ச. எப்படின்னா, மர்த்தியம்ங்கிறது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்துக்கு குயிக்காக இறப்பு வந்துடும். சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அது மரணத்தை அடைவதே கிடையாது. அது கடைசியாக அந்தந்த தேவதையோடு சேர்ந்து போகும். விதேக முக்தி காலத்தில் தான். விதேக முக்தி அடைகிற வரைக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு மரணம் கிடையாது. ஜீவன் முக்தனாக இருக்கும்போது சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அப்படி இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அமூர்த்தம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம பார்த்து அதன் நோக்கில் ஸ்தூல சரீரத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்தூல சரீரம் மர்த்தியம். காரணம், ஒரு ஜீவன்கிறவன் சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய தத்துவம். அவன் எவ்வளவு உடல் எடுத்திருப்பான்? நம்மெல்லாம் படிப்போம், அனந்த கோடி ஜென்மமெல்லாம் எடுக்கிறார்கள்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் ஸ்தூல உடல்ங்கிறது மர்த்தியம், அழியக்கூடியது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அமிர்தம். அமிர்தம்னா அது எப்பொழுதுமே அழியாமல் இருப்பது, மாறாமல் இருப்பதுங்கிற அர்த்தம் அல்ல. ஸ்தூல உடலை காட்டிலும் அதிக காலம் இருப்பது. இனி அடுத்த பேர், அதுவும் மூர்த்தாமூர்த்தத்துக்கான ஒரு விளக்கம். மர்த்தியம் ச அமிர்தம் ச. அடுத்தது ஸ்திதம் ச யத் ச. யச்சங்கிறது யத் ச. ஸ்திதம். ஸ்திதம்ங்கிறது மூர்த்தம். மூர்த்தத்துக்கு இனியொரு பெயர் ஸ்திதம் அல்லது இனியொரு விளக்கம் ஸ்திதம். மர்த்தியம்னு சொன்னது போல ஸ்திதம். பிறகு அமூர்த்தத்தை யத். ஸ்திதம் அப்படின்னா பரிச்சின்னம், வரையறுக்கப்பட்டது, லிமிட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸ்திதம் வரையறுக்கப்பட்டது, லிமிட்டட், பரிச்சின்னம். யத் அப்படின்னா வரையறுக்கப்படாதது, அபரிச்சின்னம், பவுண்டரி அற்றது. அது எப்படின்னு பார்த்தா நமக்கு புரியும். இப்போ ஸ்திதம்ங்கிறது எதை குறிக்கின்றது? நம்முடைய ஸ்தூல சரீரத்தை குறிக்கின்றது, மூர்த்தத்தை குறிக்கின்றது. அது வரையறுக்கப்பட்டுள்ளது.
இந்த இடத்துல தான் நம்ம இங்கே இருக்க முடியும். இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டில் இல்லை. நம்மளுடைய ஸ்தூல உடல் வீட்டில் இருந்தால் இந்த இடத்துல இல்லை, ஏன்னா ஒரு பவுண்ட்ரி இருக்குது, வரையறுக்கப்பட்டுள்ளோம். ஆனால் யத் அப்படின்னா அபரிச்சின்னம். அபரிச்சின்னம்னாலும் இந்த இடத்துல பிரம்மத்தை குறிக்கவில்லை, ஆபேட்சிக அபரிச்சின்னம். எப்படி? நம்முடைய மனம் அமூர்த்தம். நம்முடைய மனதுக்கு பவுண்ட்ரி இருக்கா? இது இவ்வளவுதான் நினைக்கணும், இவ்வளவு தூரத்துக்கு மேலே நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி இருக்கா? ஒரு செகண்டில் நம்ம அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம். எப்படின்னா மனசில் திடீர்னு அதை நினைக்கலாம், இதை நினைக்கலாம். அமெரிக்கா என்ன, வேறு லோகத்துக்கே போயிட்டு வந்துடலாம். அல்லது வேறு பிளானட்டை பற்றி நினைக்கலாம். காரணம் என்னென்னா மனம் வரையறுக்கப்படாதது. மனதுக்கு பவுண்ட்ரி கிடையாது, அது வரையறுக்கப்படாதது. அதனால அமூர்த்தம். அப்போ ஸ்திதம் என்றால் வரையறுக்கப்படுவது, யத் என்றால் வரையறுக்கப்படாதது, பவுண்டரி அற்றது. இனி அடுத்தது கடைசி, சத்து ச தியத்து ச. சச்சங்கிறது சத் என்றும் தியச்சுங்கிறது தியத் என்றும் பிரிக்க வேண்டும். சத்து ப்ளஸ் தியத், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம் சத்து ப்ளஸ் தியத்து, அந்த தெத்துங்கிற இருக்கிற இத்து இம்முன்னு ஆயிரும். அப்படி ஜாயின் பண்ணோம்னா சத்தியம் அப்படின்னு நமக்கு கிடைக்கின்ற. சத்து ப்ளஸ் தெத்து, தெத்துங்கிற தியம் அப்படின்னு மாறும். அப்போ சத்தியம். இப்போ சத்தியம்னா என்ன? சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வேறு கோணத்தில் பிரித்தோம்னா சத்துன்னு பிரிக்கிறோம், தியத் என்று பிரிக்கின்றோம். இந்த சத்துங்கிறது மூர்த்தம், தியத்துங்கிறது அமூர்த்தம். சத்துங்கிறது மூர்த்தம், தியத் என்பது அமூர்த்தம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு சத்தியம்ங்கிற வார்த்தை கிடைக்கிறது. இப்போ சத்தியசிய சத்தியம்ங்கிற இடத்துல சத்தியசியங்கிற இருக்கிற சத்தியம்தான் இது. இப்போ சத் என்றால் இந்த இடத்துல பொருள் பிரத்யக்ஷ கோச்சரம், குறிப்பாக சக்ஷுர் கோச்சரம். சத் அப்படின்னா உருவம் உடையது, இந்திரியத்தினால, குறிப்பாக சக்ஷுர் இந்திரியத்தினால பார்க்க முடியும். தியத் என்றால் இந்திரிய அகோச்சரம், இன்விசிபிள், இந்திரியத்துக்கு கோச்சரமாக இல்லாதது. இந்திரியத்தினால பார்க்க முடிவது சத், அது மூர்த்தம். தியத் என்றால் இந்திரியத்தினால பார்க்க முடியாதது. இப்போ மனதை இந்திரியம்னு நினச்சிட்டா மனதுக்கு அப்பாற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். மனதை இந்திரியம் இல்லை என்று புரிந்து கொண்டால், மனம்ங்கிறது அந்த கரணம், இந்திரியங்கிறது பாஹ்ய பஞ்ச ஞானேந்திரியம்னு பொருள் எடுத்துக்கொண்டால், இப்போ கண்ணில் பொருளை பார்க்கலாம், சிலதெல்லாம் தான் பார்க்க முடியும். சில கண்ணுனால இந்திரியங்கள்னால கிரகிக்க முடியாததை மனசுனால கிரகிக்க முடியும். இப்போ அன்புனா என்ன, பொறாமைனா என்ன, கோபம்னா என்ன, இதெல்லாம் மனசு கிரகிக்கும். ஆனால் கண்ணு கிரகிக்காது. கண்ணு ஒருத்தன் எப்படி இருக்கான்ங்கிறத காட்டும். ஆனால் மனசு அவர் கோபத்தோடு இருக்கார், பிரியமாக இருக்கார், பொறாமையோடு பார்க்கிறார், இப்படியெல்லாம் மனசு கண்டுபிடிக்கும். அப்படி மனது இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் மனது கிரகிக்கும். கண்ணு அப்படி இல்லை, அது எதை கிரகிக்க முடியுமோ அதைத்தான் கிரகிக்க முடியும். ஸ்தூலமான விஷயத்தை சத் மூர்த்தம் என்றும், சூக்ஷ்மமான விஷயத்தை தெத் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த மூர்த்தம் அமூர்த்தம்ங்கிறதுக்கே இவ்வளவு இவ்வளவு விளக்கங்கள் உபனிஷத்தை கொடுக்கின்றது. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு மூர்த்தம்ங்கிறது மர்த்தியம், பிறகு ஸ்திதம், பிறகு சத். இந்த இடத்துல சத்துனா எப்பொழுது இருக்கின்ற பரமாத்மா சத் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சத்துனா பிரத்யக்ஷ கோச்சரம். இப்படி பிறகு அமூர்த்தம்னா என்ன? அமிர்தம், யது, தியது என்று மூர்த்தத்துக்கும் அமூர்த்தத்துக்கும் வேறு சில விளக்கங்கள், வேறு சில பெயர்களெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? மூர்த்தா மூர்த்தம் இஸ் ஈக்குவல் டு சர்வம், அல்லது சர்வம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தா மூர்த்தம். அனைத்தும் மூர்த்தம் அமூர்த்தம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும்னா எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ,
அதுக்காகத்தான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா திருஷ்யம் அல்லது விஷயம் அல்லது அனாத்மா. இந்த அனாத்மா அனைத்தும் மூர்த்தம் அமூர்த்தம் என்றும் அல்லது மர்த்தியம் அமிர்தம் என்றும் ஸ்திதம் யத் என்றும் சத்யத் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் சத்து தியத் இது சேரும் பொழுது சத்தியம்னு ஆயிடுது. இப்படிப்பட்ட மூர்த்தாமூர்த்தத்திற்கு இப்போ மூர்த்தாமூர்த்தம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம்னு சொல்லிடலாம். ஏன்னா சத் அண்டு தியத். இப்போ சத்தியஸ்ய மூர்த்தாமூர்த்தஸ்ய சத்தியம், இந்த சத்தியத்திற்கு சத்தியமாக இருக்கிறது தான் பிரம்மன். இப்போ இதுதான் அறிமுகம். இந்த பிராமணத்தில் 6 மந்திரம். அதில் முதல் மந்திரத்தினுடைய அறிமுகம் மூர்த்தம் அமூர்த்தம்னு அனாத்மாவை பிராணாவை சத்தியம்ங்கிற இடத்துல முதல்ல சத்தியஸ்யங்கிற இடத்துல இருக்கிற சத்தியம்ங்கிறது மூர்த்தம் அமூர்த்தம்னு பிரிக்கப்பட்டு சில பெயர்களெல்லாம் கொடுக்கப்பட்டது. இனி 5வது மந்திரம் வரை இந்த மூர்த்தாமூர்த்தமே அதி தெய்வம் அத்தியாத்மம் என்று பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்டு அத்தியாத்மமான மூர்த்தாமூர்த்தம் என்ன, அதி தெய்வமான மூர்த்தாமூர்த்தம் என்னன்னு சொல்லி முடிக்கும். அதற்கு பிறகு வருகின்ற 6வது மந்திரத்தில் தான் என்ன செய்யப்படும், இந்த மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சமானது நிஷேதம் செய்யப்பட்டு விஷயமான அல்லது நிஷ்பிரபஞ்சமான பிரம்ம தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு சத்தியசிய சத்தியம்ங்கிறதனுடைய கன்க்ளூஷன் மீண்டும் அதே மந்திரம் இங்கு சொல்லப்பட்டு முடிவுரை செய்யப்படும். அப்படித்தான் நம்ம பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு 3 செக்ஷன் ஒரு பார்ட்டுன்னு பார்த்தோம். அஜாதசத்ருவை மறந்துடக்கூடாது. இந்த சத்தியசிய சத்தியம்னு சொன்னவர் யாருன்னா அஜாதசத்ருங்கிற குரு பாலாக்கி என்ற சிஷ்யனுக்கு அஜாதசத்ரு உபதேசம் பண்ணி சத்தியசிய சத்தியம்னு முடித்தார். அதனுடைய விளக்கத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இனி நாம் 2வது மந்திரத்திற்கு செல்லலாம். ததேதத் மூர்த்தம் யதன்யதே வாயோஸ்ச அந்தரிக்ஷாஸ்ச ஏதன்மர்த்யம் ஏதத் ஸ்திதம் ஏதத் சத் தஸ்ய ஏதஸ்ய மூர்த்தஸ்ய ஏதஸ்ய மர்த்யஸ்ய ஏதஸ்ய ஸ்திதஸ்ய ஏதஸ்ய சதக ஏஷ ரசக ய ஏஷ தபதி சதோ ஹ்யேஷ ரசக. இரண்டு மூன்று இந்த 2 மந்திரங்கள் அதி தெய்வமான மூர்த்தாமூர்த்தத்தின் விளக்கம். இப்போ மூர்த்தாமூர்த்தம் 2ஆக பிரிக்கப்படுகிறது, அதி தெய்வம் அத்தியாத்மம் என்று. அந்த அதி தெய்வமான மூர்த்தாமூர்த்தத்தினுடைய விளக்கம் 2, 3. பிறகு 4, 5 இந்த 2 மந்திரங்கள் அத்தியாத்மமான மூர்த்தாமூர்த்தம். இந்த 5 மந்திரங்களும் மிக எளிமையான பகுதி, கடினம் அல்ல. இப்போ 2, 3 இதில் அதி தெய்வமான மூர்த்தாமூர்த்தம். அதி தெய்வமான மூர்த்தாமூர்த்தம் என்றால் சமஷ்டி மூர்த்தாமூர்த்தம் அர்த்தம். சமஷ்டியாக இருக்கிற மூர்த்தாமூர்த்தம் அது என்ன, பஞ்சபூதங்கள். இப்போ அதி தெய்வமான மூர்த்தமும் அமூர்த்தம் என்பது பஞ்சபூதங்கள், சமஷ்டி லெவல் முழுமையாக இருப்பது. அத்தியாத்மம்னா வியஷ்டி, நம்முடைய சரீரம். அது இங்கே பஞ்சபூதம்னு சொல்வதற்கு பதிலாக ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லப்பட்டுள்ளது. வெளியே ஸ்தூலபூதம் சூக்ஷ்மபூதம்னு சொல்வதற்கு பதிலாக பஞ்சபூதமே ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு பிரிக்கப்படுகின்றது. இப்போ அதி தெய்வமாக இருக்கின்ற மூர்த்தாமூர்த்தம் எது என்றால், மூர்த்தம் என்பது 3 பூதம், அதாவது பூமி நீர் நெருப்பு. அமூர்த்தம் என்பது
வாயுவும் ஆகாசமும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டு, பிறகு மூர்த்தத்துக்கு கொடுக்கிற லட்சணமெல்லாம் எதற்கு போகின்றது? 3 பூதத்திற்கும். அமூர்த்தத்துக்கு கொடுக்கின்ற லட்சணமெல்லாம் வாயுவுக்கும் ஆகாசத்திற்கும் செல்கிறது. அதற்கு பிறகு மூர்த்தமான அதி தெய்வத்திற்கு சூரியனுடைய சரீரம் உதாகரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது பஞ்சபூதத்தை மீண்டும் சுருக்க வேண்டும், 3 பூதத்தை சுருக்கி அதுக்கு ஒரு பாடி கொடுக்கணும்னா சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இது சில சமயங்களில் உபாசனைக்காகவும் அல்லது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 3 பூதத்தையும் சேர்த்து மூர்த்தம் அப்படின்னா சூரிய தேவன், சூரிய சரீரம், நாம் பார்க்க அனுபவிக்கின்ற சூரிய சரீரம். பிறகு அதனுடைய சூக்ஷ்ம பகுதி அமூர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். மிக சுலபமான மந்திரம்தான். மந்திரத்தை பார்த்தோம்னா, தது ஏதத் மூர்த்தம். மூர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னு உபனிஷத் இங்கு சொல்கிறது. அதாவது அத்தியாத்மமான மூர்த்தம் பிறகு வரும், அதி தெய்வமான மூர்த்தம் என்னங்கிறது இங்கு சொல்கின்றது. அது என்ன? எது அந்யது வாயோகோ அந்தரிக்ஷாச்ச. வாயுவுக்கும் ஆகாசத்திற்கும் வேறாக எது உள்ளதோ அது மூர்த்தம் என்பது. அதாவது அதி தெய்வமான மூர்த்தம் என்பது வாயோகோ அந்தரிக்ஷாச்ச, வாயுவுக்கும் அந்தரிக்ஷம்னா ஆகாசத்திற்கும் அந்நியத் வேறாக எது உள்ளதோ அது எது உள்ளது? உபனிஷத் அதை நம்மையே சொல்கிறது. அது என்ன என்றால் நெருப்பு, நீர், பூமி, இந்த 3 தான். இதுதான் மூர்த்தம். இப்போ ஏற்கனவே மூர்த்தத்துக்கு வேறு சில பெயர்களெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெயரெல்லாம் இந்த 3க்கும் இணைக்கப்படுகிறது. அது என்னென்ன? ஏதது மர்த்தியம், இது மர்த்தியம். பிறகு ஏதது ஸ்திதம், மூர்த்தத்துக்கு இனியொரு பெயர் ஸ்திதம். பிறகு ஏதது சத்து, ஏதது சத்து மூர்த்தத்துக்கு கொடுத்து இனியொரு பெயர். அதாவது மர்த்தியம்னா அழியக்கூடியது, ஸ்திதம் அப்படின்னா வரையறுக்கப்பட்டுள்ளது, சத் என்றால் இந்திரிய கோச்சரமாக இந்திரியத்தினால் அறியப்படுவது. அதே அர்த்தம்தான். இனி அடுத்த கேள்வி, இந்த 3ஐயும் சேர்ந்து புரிஞ்சு கொள்வது எப்படின்னா, சூரியனுடைய சரீரம் இருக்கே, இப்போ சூரிய தேவனுடைய சரீரம், அந்த சரீரம் தான், அதாவது நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற சூரிய பிளம்பு தான். அதை நம்ம மனசில் வச்சுட்டு இந்த மூன்றையும் சேர்த்து சூரியனாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சூரியனிடத்தில் வாயுவும் இருக்குது, சூரியனிடத்தில் அக்னியும் இருக்குது, சூரியன்கிறது ஒரு திடமான பொருள் போலவும் இருக்கின்றது. ஆகவே இந்த சூரியனுடைய சரீரம்ங்கிறது மூர்த்தத்தை குறிக்கின்றது. அதாவது அதி தெய்வமான மூர்த்தம் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தியானத்திற்காக இருக்கலாம், அல்லது உபனிஷத் அவ்விதம் கூறுகிறது. அது இனி அடுத்த பகுதியில் வருகின்றது. தஸ்ய ஏதஸ்ய மூர்த்தஸ்ய, இந்த மூர்த்தத்திற்கு, ஏதஸ்ய மர்த்தியஸ்ய, இந்த மூர்த்தத்தை இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? மர்த்தியம்னு சொல்லிட்டோம். ஆகவே மர்த்தியமாக இருக்கின்ற இதற்கு, ஏதஸ்ய ஸ்திதஸ்ய, ஸ்திதம்னு இதற்கு நம்ம பெயர் சொல்லியிருக்கோம், ஸ்திதமாக இருக்கின்ற இதற்கு, ஏதஸ்ய சதக, சத்துன்னு சொல்லியிருக்கோம், உருவமுடையதுன்னு சொல்லியிருக்கோம், உருவமுடையதாக உள்ள இதற்கு, ஏஷக ரசக, ரசகன சாரம். இங்கே ரசம்னா சாரம்னு அர்த்தம். நம்ம சமையல் பண்ணும்போது, ரசம் பண்ணும்போது சாரம்தான், பருப்பினுடைய சாரம், வெஜிடபிளினுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து ரசமாக பண்ணுறோம். அப்படி சாரம், சாரம்னு என்ன? இந்த 3 பூதத்தினுடைய சாரமாக நம்ம சூரியனை எடுத்து கொள்ளலாம் என்று இங்கு சொல்கின்றது. யக ஏஷக தபதி, யார் தபதினா எரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதாவது ஒளியை பிரகாசத்தையும் உஷ்ணத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த சூரியனுடைய சரீரம்தான் மூர்த்தத்தினுடைய ரசம். இப்போ மூர்த்தத்தை எல்லாம் பிழிஞ்சு ஒரு ரசமாக எடுத்தோம்னா சூரியன்னு புரிந்து கொள்ளலாம். சதகி ஏஷக ரசக, ஏஷகன சதகன இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது, சூரியனை பார்த்து அனுபவிக்க முடிகின்றது. அப்படி உருவத்துடன் கூடியுள்ள இந்த சூரியன் மூர்த்தத்தினுடைய ரசம். இனி 3வது மந்திரத்தில்
அதி தெய்வமான அமூர்த்தம் சொல்லப்பட்டு அதனுடைய ரசம் என்ன அதுவும் சொல்லப்படுகின்றது. அமூர்த்தம் வாயுஸ்ச அந்தரிக்ஷம் ச ஏததம்ருதம் ஏதத்யத் ஏதத்யத் தஸ்ய ஏதஸ்ய அமூர்த்தஸ்ய ஏதஸ்ய அம்ருதஸ்ய ஏதஸ்ய யதஹ ஏதஸ்யத்யஸ்ய ஏஷ ரசக ய ஏஷக ஏதஸ்மின் மண்டலே புருஷக த்யஸ்ய கீ ஏஷ ரசக இத்யதி தெய்வதம். அத அமூர்த்தம். அதனா நம்ம மூர்த்தத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ அமூர்த்தத்தை பற்றி பேசுகின்றோம். அது என்ன? வாயுகு அந்தரிக்ஷம் ச. வாயுவும் அந்தரிக்ஷமும் அமூர்த்தம். பிறகு அமூர்த்தத்துக்கு சொன்னதெல்லாம் இப்பொழுது வாயுவுக்கும் அந்தரிக்ஷம் ஆகாசத்திற்கும் சொல்லப்படுகிறது. ஏதது அமிர்தம். ஏன்னா அமூர்த்தத்தை அமிர்தம்னு சொன்னோம், அதை உபனிஷத் திருப்பி கூறுகின்றது. இது அமிர்தம். ஏதது எது, அது எத் என்று சொல்லப்பட்டது. ஸ்திதம் எத் என்று சொல்லப்பட்ட அந்த எத். பிறகு ஏதது தியத், சத் அண்டு தியத்துன்னு சொன்னமே அந்த தியத். பிறகு தஸ்ய ஏதஸ்ய அமூர்த்தஸ்ய, இந்த அமூர்த்தத்திற்கு. இப்போ இந்த அமூர்த்தத்தை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? அமிர்தம்னு சொல்லிட்டோம். ஏதஸ்ய அமிர்தஸ்ய, இந்த அமிர்தத்திற்கு. ஏதஸ்ய யதக, எது என்று சொல்லப்பட்ட இதற்கு. ஏதஸ்ய தெஸ்ய, தெஸ் என்று சொல்லப்பட்ட இதற்கு. ஏஷக ரசக, சாரமாக இருப்பது என்ன? இப்போ மூர்த்தத்துக்கு சாரமாக இருக்கிறது சூரியன்னு சொல்லிட்டோம். இனி அமூர்த்தத்துக்கு ரசமாக இருக்கிறது என்ன? யக ஏஷக ஏதஸ்மின் மண்டலே புருஷக. அது என்னன்னா சூரிய தேவதா. சூரிய தேவதை தான் அமூர்த்தத்திற்கு ரசம். அந்த சூரிய தேவதைன்னு சொன்னாலும் கூட அந்த தேவதையினுடைய சூக்ஷ்ம சரீரத்தை சொல்கின்றோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற சைத்தன்யத்தை சொல்வதில்லை. அது ரெண்டாவது சத்தியத்தில் வந்துடும். இப்போ தேவதைன்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரம், சூரிய மண்டலத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற தேவதையினுடைய சூக்ஷ்ம சரீரம். இப்போ ஏதஸ்மின் மண்டலே, இங்கே மண்டலம்னா சூரிய மண்டலம். புருஷக, எந்த ஒரு தேவதை சூக்ஷ்ம சரீரமாக இருக்கின்றதோ அது என்னன்னா தெஸ்யகி ரசக, அதுதான் அமூர்த்தத்தினுடைய சாரம். ஈதி அதி தெய்வதம். இது அதி தெய்வதம். அதி தெய்வதம்னா சமஷ்டியாக இருக்கின்ற மூர்த்தா மூர்த்தம். இந்த இரண்டு மந்திரத்தினுடைய சாராம்சம் என்ன என்றால், பஞ்சபூதம், சமஷ்டி பஞ்சபூதம் மூர்த்தம் அமூர்த்தம்னு பிரிக்கப்பட்டு, மூர்த்தத்துக்கு சில பெயர் அமூர்த்தத்திற்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டு, மூர்த்தத்துக்கு ரசமாக இருக்கிறது சூரியன், அமூர்த்தத்துக்கு ரசமாக இருக்கிறது சூரிய தேவனுடைய சூக்ஷ்ம சரீரம். இதே பேட்டர்னில் தான் இனி அடுத்த இரண்டு மந்திரம். அது அத்தியாத்மம், நம்ம சரீர சம்பந்தமாக வர இருக்கின்றது. அந்த இரண்டு மந்திரமும் சுலபமானது தான். நான்காவது மந்திரம். அத அத்தியாத்மம் இதமேவ மூர்த்தம் யதன்யத் பிராணாஸ்ச யஸ்ச அயம் அந்தராத்மன்
ஆகாஷக ஏதன்மர்த்யம் ஏதத் ஸ்திதம் ஏதத் சத் தஸ்ய ஏதஸ்ய மூர்த்தஸ்ய ஏதஸ்ய மர்த்யஸ்ய ஏதஸ்ய ஸ்திதஸ்ய ஏதஸ்ய சதக ஏஷ ரசக யச்சக்ஷுः சதோ ஹ்யேஷ ரசக. அத அத்தியாத்மம், அதன இப்பொழுது அத்தியாத்மம், அத்தியாத்மமான மூர்த்தா மூர்த்தம். இதுவும் முன் சொன்ன பேட்டர்ன்லேயே வருகின்றது. அதாவது அத்தியாத்மமான மூர்த்தா மூர்த்தம் என்றால் ஸ்தூல சரீரம் மூர்த்தம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் அமூர்த்தம். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தூல சரீரம் அதிகமாக எதில் ஆனதுன்னா பூமியில் ஆனது. ஏன்னா பூமி தான் நம்மளுடைய உடலாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நீர். பூமிக்கு அடுத்தபடியாக நம்ம உடம்பில் இருக்கிற நீர். அதனால தான் நீர் போயிடுதுன்னா டீஹைட்ரேட் ஆயிடுறன்னு சொல்கிறோம். ஏன்னா ரத்தோட்டமெல்லாம் நீர், ரத்தமெல்லாம் இருக்குது. மூன்றாவது உஷ்ணம், வாயுவும் இருக்கின்றது. மூன்றாவது தத்துவம் உஷ்ணம். ஆகவே இந்த மூன்று ஸ்தூல சரீரத்துக்காகவும் பிராணன் ஆகாசத்தை சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டா அவருடைய பிராணன் போயிடுதுன்னு சொல்கிறோம். ஏன்னா பிராணங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தோட சம்பந்தப்படுகிறது. அப்புறம் இடம் காலியாகிடுதுன்னு சொல்லுவோம். அவர் போயிட்டார்னு வச்சுக்கோமே ஒருத்தர், அவர் இடம் காலியாகிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஆகாசமும் சூக்ஷ்ம சரீரத்தோடு நாம் சொல்கின்றோம். போனது சூக்ஷ்ம சரீரம்தான். அவர் இருக்கார், உடல் இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரத்தில் ஒப்பிடப்படுகிறது. ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது இதமேவ மூர்த்தம். இதமேவ மூர்த்தம்னு சொல்லும்போது குரு தன்னுடைய உடலை காட்டுறார் அர்த்தம். அவர் சிஷ்யனுடைய உடலை காட்டியிருக்கலாம், அவருடைய உடலை காட்டியிருக்கலாம். இதமேவ இதுதான் அப்படிங்கிறார். இதுதான் மூர்த்தம், அதாவது இந்த ஸ்தூல சரீரம்தான் மூர்த்தம். இந்த மூர்த்தத்தில் முக்கியமாக எது இருக்கின்றது? எது அந்நியத் பிராணாச்ச ஆகாஷக. ஆகாசத்திற்கும் பிராணனுக்கும் அந்நிய தத்துவமாக முக்கியமாக எது கொண்டுள்ளதோ அதுதான் இந்த ஸ்தூல சரீரம்னு சொல்கின்றார். எஸ்சயம் அந்தராத்மன். இங்கே அந்தராத்மன் ஒரு சொல் இருக்குது, அது ஸ்தூல சரீரத்தை குறிக்கின்றது. இந்த ஸ்தூல சரீரம் இருக்குது, அதற்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசத்துக்கு வேறாக எந்த ஒரு தத்துவம் இருக்கோ, இந்த ஸ்தூல உடல் இருக்கோ, அதுதான் மூர்த்தம். பிறகு ஏற்கனவே சொன்னதுதான். இந்த மூர்த்தத்துக்கு நம்ம என்னென்ன பேர் கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். ஏதத் மர்த்தியம், இது மர்த்தியம். ஏதத் ஸ்திதம், இதுக்கு இனியொரு பெயர் ஸ்திதம். ஏதத் சத், இந்த உடலுக்கு இனியொரு பெயர் சத் என அறியப்படுவதனால். பிறகு இதற்கு என்ன? இந்த ஸ்தூல உடலை சுருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன? எப்படி சூரியன்னு சொன்னமோ அதே போல் இங்கே என்ன? தஸ்ய ஏதஸ்ய மூர்த்தஸ்ய, இந்த மூர்த்தத்திற்கு ஸ்தூல சரீரத்திற்கு, ஏதஸ்ய மர்த்தியஸ்ய, இந்த மர்த்தியம் என்று சொல்லப்பட்ட, ஏதஸ்ய ஸ்திதஸ்ய, ஸ்திதம் என்று சொல்லப்பட்ட, ஏதஸ்ய சதக, சத் என்று சொல்லப்பட்ட இதற்கு, ஏஷக ரசக, ஏது சக்ஷுகு, நம்முடைய கண். அங்கே சூரியன், இங்கே நம்முடைய கண், சக்ஷுகு. சதகி ஏஷக ரசக. இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய சாரம் என்னன்னா நம்முடைய கண். இனி அடுத்த மந்திரம் சூக்ஷ்ம சரீரம். அது அமூர்த்தம், அத்தியாத்மமான அமூர்த்தம். ஐந்தாவது மந்திரம். அத அமூர்த்தம் பிராணஸ்ச யஸ்ச அயம் அந்தராத்மன் ஆகாஷக ஏததம்ருதம் ஏதத் யத்
ஏதத்யத் தஸ்ய ஏதஸ்ய அமூர்த்தஸ்ய ஏதஸ்ய அம்ருதஸ்ய ஏதஸ்ய யதக ஏதஸ்யத்யஸ்ய ஏஷ ரசக யோயம் தக்ஷிணே அக்ஷன் புருஷக த்யஸ்ய ஹேஷ ரசக. அத அமூர்த்தம். இப்பொழுது அமூர்த்தம், அதாவது நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இங்கு எதனால் குறிப்பிடப்படுகிறதுனா பிராணன், ஆகாசம். இந்த ரெண்டு சூக்ஷ்ம சரீரத்தை குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. பிராணஸ்ச யக அயம் அந்தராத்மன் ஆகாஷக. இங்கே அந்தராத்மன சரீரம், இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆகாசம் பிராணன். இதனால் குறிப்பிடப்படுகின்ற இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏதது அமிர்தம். இனி அந்த சொற்கள் எல்லாம் ஏதது எது, ஏதது தியது. ஏன்னா அமூர்த்தத்துக்கு இப்படியெல்லாம் பெயர் கொடுத்துருக்கோம். அமிர்தம், எது, தியத் அப்படியெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு இது எதை குறிக்கின்றது? எப்படி சமஷ்டிக்கு சூரியனும் சூரிய தேவதையும் வந்ததோ அதே போல் வெஷ்டிக்கு கண், பிறகு கண்கிற இந்திரிய சக்தி, அது இங்கு வருகின்றது. ஏதஸ்ய அமூர்த்தஸ்ய ஏதஸ்ய அமிர்தஸ்ய ஏதஸ்ய யதக ஏதஸ்ய தஸ்ய ரசக தக்ஷிணே அக்ஷன் புருஷக. இங்கே தக்ஷிணே அக்ஷன் புருஷகங்கிறது நம்முடைய இந்திரியம், சூக்ஷ்மமான இந்திரியம், அதாவது சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. தியஸ்யகி ஏஷக ரசக, அதாவது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ரசம் நம்முடைய கண் இந்திரியம், அதாவது கண்ணுக்கு தெரியாத பார்க்கின்ற சக்தி. இதோடு ஒரு பகுதி முடிவடைகின்றது. ரொம்ப சீரியஸாகவே படிச்சுட்டு போகும்போது இடையில கொஞ்சம் ரிலாக்ஸாக வரணுமல்ல, அதுதான் இந்த பகுதி. இனிமேல் தான் நமக்கு முக்கியமான மந்திரம் வருகின்றது, 6வது மந்திரம். இதில் தான் நமக்கு நேதி நேதி என்ற கருத்தும் வேறொரு முக்கியமான கருத்தும் வர இருக்கின்றது. 6வது மந்திரத்தை பார்ப்போம். தஸ்யக ஏதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மாகாரஜனம் வாசக யதா பாண்வாவிகம் யதா இந்திரகோபக யதா அக்னிரர்ச்சிஹி யதா புண்டரீகம் ததா சக்ருத் வித்யுத்தம் சக்ருத் வித்யுத்தா இவ ஹவா அஸ்ய ஸ்ரீர்பவதி ய ஏவம் வேத அதாத ஆதேசக நேதி நேதி நகி ஏதஸ்மாத் இதி ந இதி அன்யத் பரமஸ்தி அத நாமதேயம் சத்யஸ்ய சத்யமிதி பிராணாவை சத்யம் தேஷாம் ஏஷ சத்யம். இந்த 6வது மந்திரத்தில் 2 முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றது. முதல் கருத்து,
நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் வாசனைகள் உள்ளன. நம்முடைய அனுபவத்திலிருந்து வந்த சம்ஸ்காரங்கள் வாசனா ரூபமாக இருக்கின்றன. அந்த வாசனையும் அமூர்த்த பிரபஞ்சத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது. நம்ம மனசில் வாசனைகள் இருக்கின்றது, அந்த வாசனைகளும் அமூர்த்த பிரபஞ்சத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. பிறகு அந்த வாசனையும் நீக்கப்பட வேண்டும், நிஷேதம் செய்யப்பட வேண்டும். அதுவும் மித்தியாதான். நம்ம ஏற்கனவே இதனுடைய ஹிண்ட்டை பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல லைட்டாக பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய வாசனை இருக்குது, சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன, அதுவும் சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து நிஷேத வாக்கியம். நிஷேத வாக்கியம், நேதி நேதி என்ற நிஷேத வாக்கியம், அது இரண்டாவது மேஜர் டாபிக். அப்படி நமக்கு ரெண்டு கருத்து. நம்முடைய வாசனைகளும் அமூர்த்த பிரபஞ்சத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுறக்கூடாது. மூர்த்தாமூர்த்தத்தை விட்டுட்டு நம்ம வாசனையை வச்சுக்க கூடாது. வாசனையும் அமூர்த்த பிரபஞ்சத்தோடு போயாகணும். வாசனையும் வாஷ் அவுட் ஆகணும்னு அர்த்தம். எல்லாம் போயிடணும், வாசனையோடு போயிடணும். பிறகு நிஷேத வாக்கியம். இந்த நிஷேத வாக்கியம் எதற்கு அப்படின்னா, பிரம்மன் பிரபஞ்சம் அற்றவராக, மூர்த்தாமூர்த்தம் அற்றவராக இருக்கிறார்னு காட்டுறதுக்கு. பிரம்மனுக்கு துவேவாவ பிரம்மனோ ரூபேன்னு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பிரம்மன் இரண்டு ரூபத்தில் வெளிப்பட்டார்ங்கிறது முதல். ஆனால் இதே செக்ஷனுடைய கடைசி மந்திரம் என்னென்னா, பிரம்மத்துக்கு மூர்த்தமும் கிடையாது, அமூர்த்தமும் கிடையாது. அதுதான் அத்தியாரோப அபவாதம். இந்த நேதி நேதிங்கிறதான் பர்ஃபெக்ட் அபவாதம். அபவாதம்னா நீக்குதல்னு சொல்கிறோமே, அந்த நீக்கிறது தான் இங்கு செய்யப்படுகிறது. பிராணாயாமத்தில் நேதின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வேறு இது வேறு. நேதி ந இதி அப்படி பிரித்தா நேதி, ந இதி ந இதி. அந்த இதிங்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நேதி நேதிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு நம்ம பிறகு பார்க்க போகின்றோம். இப்போ நம்ம முதல் டாப்பிக்கை எடுத்துக்கோம், முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். வாசனாமய பிரபஞ்சமும் எதில் சேர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்த்தி கொள்ள வேண்டும். அந்த டாப்பிக்கை இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வாசனைன்னா என்ன, வாசனா என்றால் என்ன? நம்ம பிராரப்த வசத்தில் சரீரத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தில் விதவிதமான அனுபவத்தை மேற்கொள்கின்றோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் விதவிதமான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் அனித்தியமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு அனுபவங்களும் நம்ம மனசில் என்ன செய்கின்றது, சம்ஸ்காரங்களை பதிய வைத்து விட்டு சென்று விடுகிறது. சம்ஸ்காரத்தை பதிய வைக்காமல் நம்ம அனுபவம் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருக்கும், நீங்களும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளாஸும் நியூவாக இருக்கும். அப்படின்னு என்ன, எந்த அறிவையும் நம்ம அடையவே முடியாது. ஒரு அறிவை அடைஞ்சு அதை மனசில் வச்சுட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த அறிவோடு அடுத்த கிளாஸ் கேட்டு அப்படியே டெவலப் பண்ணுறோம். அதெல்லாம் இல்லாமல் போயிடும். காரணம் என்ன, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, குழந்தை மாதிரி தான் நம்ம இருந்தாகணும். அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சித்தந்தான், சம்ஸ்காரங்கள் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அனுபவத்தை விட சம்ஸ்காரத்துக்கு பலம் கிடைச்சிருது. அனுபவம் போயிடுது, அனித்தியமாக இருக்குது. அது சத்து தான், குயிக்காக போயிடுது, மர்த்தியம். அனுபவம் மர்த்தியம், சம்ஸ்காரம் அமிர்தம். ஏன்னா ஒருவரை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு, மர்த்தியம். ஆனால் மனசு அவரையே பிடிச்சிட்ருக்கே, ஒரு பொருளையே பிடிச்சிட்ருக்கே. அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோமே. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் போயாச்சு, அல்லது ஒரு பொருளை பார்த்துட்டோம் கடையில், பிறகு வந்துட்டோம். அந்த பொருளை நம்ம இப்போ பார்க்கல, ஆனால் மனதுக்குள்ளே சம்ஸ்காரமாக இருக்கே. அப்படி அதனால தான் அமிர்தம்னு சொல்லப்படுகின்றது. அந்த வாசனாமய பிரபஞ்சம், அதையும் நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம், அது எதுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்? இது தெரியுமே, வாசனையும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கம்தான்.
இருந்தாலும் எதற்கு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய துயரத்திற்கு காரணம் என்ன, சம்சார நம்ம ஏன் எப்படி அனுபவிக்கிறோம்னு பார்த்தோம்னா, மேலோட்டமாக தெரியும் வெளி விஷயங்கள் நமக்கு சம்சாரத்தை கொடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வெளி இருக்கிற பொருள், வெளி இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம துயரப்படுத்திகிட்டு இருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, வெளியிருக்கிற பொருள் நமக்கு வாசனா ரூபமாக உள்ளே போய் நாம் அனுபவிக்கிற உலகம் வாசனாமயமான உலகத்தை தான் அனுபவிக்கிறோம். இங்கே ரொம்ப அதிசூக்ஷ்மமான கருத்து ஒன்று இருக்குது. நாம் வெளி உலகத்தையே உண்மையில் பார்க்கறது கிடையாது, நாம் அனுபவிக்கிறதெல்லாம் வாசனாமயமான உலகத்தை தான். அது ஒரு சின்ன உதாரணத்தில் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நான் இப்போ இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன், நான் என்ன சொல்ல தோணும், நான் வெளியே இருக்கிற புஸ்தகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல தோணும். ஆனால் நான் உண்மையிலேயே எதை அனுபவிக்கிறேன்னா, என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம், மனம் இந்திரியம் கண் வழியாக வெளியே இந்த புஸ்தகத்தை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி என்னுடைய தாட் எண்ணமானது புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணிடுது. நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா புஸ்தகத்தை பார்க்கல, என்னுடைய எண்ணத்தை தான் நான் பார்க்கின்றேன். இப்போ நான் அனுபவிக்கிறது புஸ்தகத்தை கிடையாது, புஸ்தகத்தினுடைய தாட் எண்ணத்தை நான் அனுபவிக்கின்றேன். அப்போ நாம் எப்படிப்பட்ட உலகத்தை அனுபவிக்கிறோம்னா, எண்ணங்கள் ரூபமான உலகத்தை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அடுத்த கேள்வி கேட்கலாம், அந்த எண்ணம் வர்றதுக்கு வெளியே இருக்கிற பொருள் தேவைப்படுமேனா அதை நம்ம ஒத்துக்கிறோம். இங்கே புஸ்தகத்துக்கு பொதுவாக ரோஜா பூ இருந்ததுன்னா நான் ரோஜா பூவை தான் அனுபவிக்கிறேன். அதனால நம்ம என்ன சொல்லிடுறோம், அந்த தாட்டை விட்டுட்டு ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா பொதுவாக என்ன வெளியே இருக்கோ அதைத்தானே நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். நார்மலாக டேலி ஆகி போகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், நான் வெளி உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம வெளி உலகத்தை அனுபவிப்பதில்லை, நாம் எண்ணங்களை தான் அனுபவிச்சிட்ருக்கோம். இது எப்படி நிரூபிக்கப்படுதுன்னா, கயிறு இருக்குது, அதை நான் பாம்பாக பார்த்துட்றேன். அப்போ நான் எதை உண்மையிலே அனுபவிக்கிறேன், நான் என்னுடைய வாசனாமயமான பாம்பைத்தான் அனுபவிக்கின்றேன். இப்போது வெளி உலகத்தை தான் நான் அனுபவிக்கிறேன்னா வெளி அங்கே பாம்பு கிடையாதே. நான் கயிற்றில் தெரியாமல் பார்த்த பாம்பும் உண்மையிலேயே இருக்கிற பாம்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த நேரத்தில் அஞ்ஞான காலத்தில் நான் கயிற்றில் ஒரு பாம்பை பார்த்துருக்கிறேன்னா அந்த பாம்புனால் வர்ற அனுபவம் ஒரு பயமோ என்னதான். பிறகு உண்மையான பாம்பை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே அனுபவம் தான் வருது, ஒரே பாம்பை பார்த்தங்கிற எண்ணம் தான் வருது. அதுக்கப்புறம் என்ன உணர்வு வருது, அது வருது. இப்போது நான் கண்டிப்பாக வெளி உலகத்தை தான் பார்க்குறேன்னா வாசனாமயமான பாம்பை நான் பார்த்துருக்கவே கூடாது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாம்பு விஷயத்தில் வெளி விஷயமும் எண்ணமும் டேலி ஆகலை, அவ்வளவுதான். எது எண்ணமாக வருதோ அதைத்தான் பார்க்குறேன். வெளியிருக்கிறத நான் டேலி ஆச்சுன்னா அதை ஞானம்னு சொல்கிறோம். மனதில் தோன்றுகின்ற எண்ணமும் வெளியிருக்கிற பொருளும் சரியாக இருந்ததுன்னா அதை சரியான ஞானம்ங்கிறோம், சரியாக இல்லைன்னா தப்பான ஞானம்ங்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் பார்க்கிறது அப்படிங்கிறது வெளியிருக்கிற பொருளினுடைய ரிஃப்ளெக்ஷன். வெளியிருக்கிற பொருள் விருத்தி ரூபமாக மாறி அதை நம்ம பார்க்குறோம். அதற்கு சயின்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம லைட்டை நேரடியாக பார்க்க முடியாது, லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்க முடியும். லைட்டை நேராக யாராலையும் பார்க்க முடியாது, கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. லைட்டு ஒரு பொருள் மீது படும் பொழுது அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்க முடியும். அதனால தான் எந்த தூசியும் இல்லாமல் ஒரு லைட் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த லைட்டு கண்ணுக்கு தெரியாது. விமானம் போகும் பொழுது அந்த ஏரோப்ளைனில் லைட் ரொம்ப தூரம் போகும், மேகம் இருந்தால் லைட்டு தெரியும், இல்லை அப்படின்னா அந்த பல்ப் இருக்கிற இடத்துல ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும், மீதி இடத்துல லைட்டு தெரியாது. அப்படி இதிலேருந்து என்ன தெரியுது, கண் இப்படி லைட்டை பார்க்காதோ ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்குதோ. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், லைட்டை பார்க்குறேன்னு சொல்கிறோம். அதே போல் நாம் அனுபவிக்கின்ற உலகம் நம்முடைய வாசனாமய பிரபஞ்சம். அதற்காக என்னன்னா, நம்மளுடைய சம்சாரத்துக்கு காரணமே நாம் அனுபவிக்கின்ற இந்த வாசனா உலகம். இந்த வாசனா உலகம் என்ன ஆகுதுன்னு சொன்னால்,
இப்போ ஒருவர் ஒரு வார்த்தையை என்னை பார்த்து சொல்கிறார், அந்த வார்த்தையை நான் கேட்டு அதுக்கு எப்படிப்பட்ட பொருள் பண்ணணும், அந்த வார்த்தையை நான் எந்த மாதிரி மாற்றணுங்கிறதெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்கிறத நான் சீரியஸாக எடுத்துக்கலாம், அல்லது ஜோக்கை எடுத்துக்கலாம், அல்லது அது அறிவை கொடுக்குற எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் யார் செய்கிறான்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் தான் அதை செய்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற சம்ஸ்காரங்களினுடைய அடிப்படையில் தான் இன்டர்பிரிட்டேஷனே இருக்குது. இந்த உலகத்தை நம்ம பொருள்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை இந்த உலகத்தை ஒரு விதத்தில் பொருள்படுத்தும், வளர்ந்தவர்கள் ஒரு விதத்தில் பொருள்படுத்துகிறார்கள். இதெல்லாம் எப்படி? அவரவர்களுடைய ஏற்கனவே இருந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில். அப்போ நம்ம எதில் கட்டுண்டு இருக்கின்றோம்னா நம்முடைய வாசனையில் தான் நம்ம கட்டுண்டு இருக்கின்றோம். அதனால தான் நம்ம வேதாந்தத்திற்குள்ளே 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வாசனாக்ஷயம் மனோநாசக அப்படின்னு 2 வார்த்தை. இந்த வாசனாக்ஷயம் மனோநாசம். இந்த மனோநாசங்கிற வார்த்தையை எப்படி சரியாக புரிந்து கொள்ளணுங்கிறதெல்லாம் நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல எல்லாம் பார்த்துள்ளோம். இந்த வாசனாக்ஷயம் அப்படின்னா என்ன? இப்போ இந்த வார்த்தையும் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இந்த வாசனையை க்ஷயம் செய்தல். சிலர் என்ன நினைக்கிறார்கள், மனதில் இருக்கிற எல்லா வாசனைகளையும் நீக்கிடணும், அழித்து விட வேண்டும், அதுதான் மோட்சம் என்று. அதில் வாசனாக்ஷயத்தை நம்ம 2 ஸ்டேஜில் செய்ய வேண்டும். ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கின்ற சில வாசனைகள் சம்ஸ்காரங்களை தவத்தினால சில வாசனைகளை மாற்றி அமைக்கணும். சில ரொட்டீன் ஜட்ஜ்மெண்ட், ரொட்டீன் திங்கிங், அதை கொஞ்சம் மாற்றித்தான் ஆகணும். அதாவது ராஜச தாமசமான வாசனைகளை சாத்விக வாசனையாக மாற்றித்தான் ஆகணும். அது சாய்ஸ் கிடையாது, அது தவத்தினால். பிறகு இனியொரு விதத்தில் வாசனையை க்ஷயம் பண்ணுறோம், அது நேத்திங்கிற வாக்கியத்தினால். அது எப்படி? அதனுடைய விளக்கமெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.